லிட்டில் ஜூனியர் சீசன் 5 வந்து இப்போது மிகப்பெரிய அளவில் பிரபல தொலைக்காட்சியில் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி திவினேஷ் அப்படின்ற ஒரு ஓல்டு கண்டஸ்டன்ட் வந்து பாடிட்டு இருந்தார். அவர் தான் லாஸ்ட்டில் சீசனில் டைட்டில் வின் பண்ணியிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற அந்த ஒரு சீசனில் கலந்துட்டுருக்காரு. அப்போது என்ன இருக்குது அப்படின்னா, அந்த டாபிக் வந்ததுமே அவர் நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. அதை பார்த்துட்டு ஜட்ஜஸ் எல்லோருமே உனக்கு சரிகமபா இப்போ இருக்கக்கூடியதில் யார் பிடிக்கும் இந்த சீசனில் இருக்கவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. ஜட்ஜஸ் கேட்டதும் எனக்கு எல்லாருமே பிடிக்கும், முக்கியமாக மித்ரா அவர்கள் தான், அவங்களுடைய அப்பா அம்மாவினோட விடலை சீக்கிரமே சரியாகணும் அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காரு. அது ஜட்ஜஸ் எல்லோருக்குமே ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிச்சயமாக நீ வந்து தொடர்ந்து நிறைய வந்து இங்கே வந்து பாடல்களை பாடணும், எல்லாரையும் வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நான் வருவேன் அப்படின்னு சொன்னதுமே, இன்னும் வந்து திவினேஷ் அவர்கள் அந்த ஓல்ட் இஸ் கோல்டில் பாடுறதுமே எதற்காக அவருக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்களோ, மறுபடியும் அவருடைய குரலில் அந்த பாடல்களை கேட்கும்போது எல்லோருக்குமே ரொம்பவே இனிமையாக இருந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ சங்கர் அவர்கள் ரொம்பவே பிரம்மாண்டமான படங்களை இயக்குவார் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடுத்ததாக அவர் முக்கியமாக விக்ரம் மற்றும் ரன்வீர் சிங் அவர்களையும் விக்ரம் அவர்களையும் வைத்து இப்போ படம் எடுக்க போகிறாரு சங்கர் அவர்கள். ரொம்பவே பிரம்மாண்டமாக வேல்பாரி படத்தை தான் எடுக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. விக்ரம் அவர்கள் நிறையவே சங்கர் அவர்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் சீக்கிரமாகவே இதில் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ரசிகர்களை அவர் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மகிழ்விக்க வராரு அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதே போல் தான் ரன்வீர் சிங் அவர்களும் ஹிந்தியில் நிறைய படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. சங்கர் அவர்கள் கூட அவருக்கு அங்கேவே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிங் இருக்குது அப்படின்னும், இப்போ இருவரையும் வைத்து ரொம்ப பிரம்மாண்டமாக அவர் எடுக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இப்போது சூப்பர் காம்போவில் எல்லாருமே இணைந்து ஒரு படத்தை கொடுக்க போகிறாங்க ரசிகர்களுக்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய படம் நல்லபடியாக வெற்றி அடையணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.